திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன கருவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல சட்டமன்ற தேர்தலுக்காக 75,032 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட உள்ளது. நகர்ப்புறத்துல அது 40,000 வாக்குச்சாவடிகள் அமைப்பதற்குண்டான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் சென்னையில பல்வேறு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 40 லட்சமாக இருந்தாலும் அந்த வாக்காளர்களுக்கு கடந்த தேர்தலில் எல்லாம் அந்த வாக்கு சதவீதம் என்பது அந்த வாக்காளர்களால் செலுத்தப்படக்கூடிய வாக்கு என்னுடைய சதவீதம் என்பது வெகு குறைவாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த நகர்ப்புற ஆர்வமின்மையை குறைக்கும் வகையில அவர்கள் இருக்கும் இடத்திலேயே தங்களுடைய வாக்குகளை செலுத்துவதற்கு, அதாவது வாக்குச்சாவடி தூரமாக இருக்கிறது, வாக்குச்சாவடி மையத்தை அடையாளம் காண்பது சிரமமாக இருக்கிறது என்பது குறித்து பல்வேறு காரணங்களுக்காக இந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாக்குகளை செலுத்தாத நிலை இருந்தது. இதன் காரணமாக வாக்கு சதவீதம் நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக பதிவாகவில்லை. இதை கருத்தில் கொண்டுதான் நகர்ப்புறத்துல வாக்காளர்களுடைய ஆர்வமின்மையை குறைக்கும் வகையிலும், அதே நேரத்துல உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீட்டு வசதி அந்த குடியிருப்பு வளாகத்திலேயே ஒரு வாக்குச்சாவடி மையங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தால் இதன் காரணமாக வாக்கு சதவீதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் கருதி தற்போது தமிழக சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 14 இடங்கள்ல, அதாவது அடுக்குமாடி குடியிருப்புகள் வீட்டு வசதி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பகுதியிலேயே ஒரு 14 வாக்குச்சாவடி மையங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதியில் அமைப்பதற்கு தேர்தல் ஆணையம் அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறது. இது குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இது குறித்தான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். 75,000 வாக்குச்சாவடி மையங்கள்ல 14 வாக்குச்சாவடி மையங்கள் சென்னையில அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கக்கூடிய பகுதியிலேயே அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிறதா தற்போதைய தகவலாக உள்ளது. நன்றி பாஸ்கரன், உங்களுடைய தகவல்களுக்கு. திருச்சி ஜோசப் கண் மருத்துவமனைக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன கருவிகளை ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் வழங்குகிறார்.